முடியல பிசாசு எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு மாதிரி தானே இருக்குது. யோசிச்சு பாருங்க, நம்ம ஆண்டவர் சொன்னதுக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா நமக்கு ஏதோ ஒரு எண்ணத்துக்குள் வந்துருது. அப்ப எப்படி ஏதோ தேவனால முடியலையா? அவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இந்த பூமியில எல்லாம் வச்சு மீட்டெடுத்தார். எகிப்துல யோசிச்சு பாருங்க தேவனுடைய வல்லமைய. எகிப்து இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்களை விட எகிப்துல திரளானவர்கள் இருக்கிறாங்க. அடக்கி ஆளுகை செய்து கொண்டிருக்காங்க. ஒரே நாள்ல அவ்வளவு ஜனத்தை பிரித்து கொண்டு வர. அல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய வல்லமையை கொஞ்சம் யோசிச்சு கொள்ளணும். எந்த உதவினாலும் வரல. யாருடைய அவருடைய ஜெபமனாலும் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க இல்ல. அவர் முன்கூட்டி சொல்லியிருந்தார். 430 ஆண்டுகள் அன்றைய தினத்துல நான் ஜனங்களை மறுபடியும் கொண்டு வருவேன். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை அப்படிப்பட்டது. இன்னைக்கு அந்த வல்லமையை அறியாமல் இருக்கிறபடினால் அநேகர் அடிமையாக்கப்பட்டிருக்கிறாங்க. அறியாமல் இருக்கிறதுனால. அல்லேலூயா. அப்போ வசனத்தை அறிவது ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த சத்தியத்தை நல்லா கவனிச்சாங்கன்னா அந்த சத்தியத்துல வந்து நம்ம விடுதலை, அந்த சத்தியம் நம்மள என்ன செய்யணும், விடுதலை ஆகும், சுகம் உண்டாகும், பெரிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆனால் சிலவங்களால என்ன செய்யணும்னா ஏற்றுக்கொள்ள முடியல. இப்ப இயேசு கிறிஸ்துவ பிசாசு சொல்றான், நீ கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும் அப்படின்னு சொல்லுறான். தேவனால முடியும். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இப்போ ஊழியர் சொல்றாருன்னா நமக்கு எது தேவை அப்படிங்கிறது நம்ம தான் யோசிக்கணும். உங்களுக்கு அந்த போராட்டம் இருக்குது அப்படின்னா நீங்க அதை மட்டும் பார்க்க கூடாது, வேதத்துல பார்க்கணும். வேற எந்த பட்டயம் இருக்குது? கத்தி உடனே போச்சுன்னா உடனே பத்திட்டு கூட அடுத்த அறுவல் எடுக்கணும். அல்லேலூயா. பட்டயம் நிறைய இருக்குது. அது ஜபிக்கிறதுனால உன்னை சேதப்படுத்துது, உனக்கு மந்திர பிடிச்சினா உன்னை சேதப்படுத்துதுன்னு சொன்னா அடுத்த பட்டயத்தை எடுக்கணும். யாக்கோபு விரோதமா மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமா இப்படி சொல்வதும் இல்லை. சர்ப்பங்களின் தேர்களையும் சத்துவின் சகல அதிகாரத்தையும் மேற்கொள்ள ஒன்று உன்னை சேதப்படுத்துவது இல்லை என்று என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒன்றும் என்னை சேதப்படுத்துவது என்று எழுதப்பட்டிருக்கிறபடினால் என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது என்கிறதுல விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். நீ பட்டயத்தை மடக்கி உள்ள வச்சுக்கிட்டு இருந்தனா எதிரி நமக்குள்ள வருவான். உருவின பட்டயம் நமக்குள்ள சர்வாயுத வர்க்கமாகிய தேவனுடைய வசனம் என்கிற இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் நமக்குள்ள இருக்குது. ஆமென். இந்த பட்டயம் எல்லாவற்றையும் ஜெயித்த பட்டயம். இந்த பட்டயத்தை எடுத்தவன் தோத்த சரித்திரம் இல்லை. வேத வசனத்தை எடுத்தவர்கள் தோத்த சரித்திரம் இல்லை. தீர்க்க தரிசனமே மாறும். ஒருத்தன் ஜஸ்டினான்னு சொல்றாங்க, தீர்க்க தரிசனமா சொன்ன சகோதரி இத்தனை வயசுல நீ இறப்ப, நான் அந்த தீர்க்க தரிசனத்தை விட மேலான பட்டயத்தை எடுத்தேன். அல்லேலூயா. அதை விட மேலான பட்டயம் நமக்கு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்க என்ன ஜெபத்துல இந்த பட்டயத்தை உங்களுக்குள்ள கூர்மைப்படுத்தணும். பட்டயம் கூர்மையா இருக்குது. உங்க சிந்தையை அந்த பட்டயத்துக்குள்ள கூர்மைப்படுத்தணும். எப்படி கூர்மைப்படுத்துவது? அந்த பட்டயங்களை நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். அந்த பட்டயத்தை நீங்க சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். சகோதரன் ஆராதனையில பேசுறாங்கன்னா எதார்த்தமா வந்துட்டு இருக்காது. பட்டயத்தை நம்ம தீட்டிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அந்த கருப்புள்ள பட்டயத்தை நம்ம சிந்தையில தீட்டிக்கிட்டே இருக்கணும். தீட்ட 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 புறப்பட்டுட்டே இருக்கும். ராக்கெட்ஸ் எல்லாம் யுத்தத்துல பார்த்தா ராக்கெட் புறப்பட்டுட்டே இருக்கும், எதிரிகளை சங்காரம் பண்ணும்படி. அப்படி நம்ம வாயிலிருந்து பட்டயங்கள் புறப்பட்டுட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்படி உள்ள பட்டயங்கள் நீங்கள் கூர்மை உள்ளதா இருக்க வேண்டும் என்று தேவன்